பாருங்களேன், இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியத்திலே அவரோடு கூட இணைந்த சீஷர்களும் சாப்பிட்றது கூட நேரம் இல்லை அவங்களுக்கு. எவ்வளோ பெரிய ஊழியத்தினுடைய பிஸியில சாப்பிட்றது கூட அவங்களுக்கு நேரம் இல்லை. அப்போ ஒரு இளைப்பாறும்படி ஒரு வனாந்திரத்துக்கு போறாங்க. அப்படி அவர்கள் தனிமையா ஒரு படவில் ஏறி வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறது ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவ்விடத்தில் கூடி வந்தார்கள். எப்படி ஒரு அற்புதமான ஒரு காட்சியில் எவ்வளோ ஊழியத்தை செய்கிறாங்க. ஜனங்கள் போக்குவரத்துமா இருக்கிறாங்க. சாப்பிட்றது கூட நேரம் இல்லை. சரி, சற்று ஓய்வு எடுக்கலாம், கொஞ்சம் இளைப்பாறுதலாம் சொல்லி கப்பல் ஏறி ஒரு வனாந்திரத்துக்கு போறாங்க. இதை கேள்விப்பட்ட மக்கள் கால்நடையாய் வந்துட்டாங்களா. அங்க இயேசு கிறிஸ்து அந்த வனாந்திரத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜனங்கள் போய் நின்றாங்க. எவ்வளவு ஒரு நம்பிக்கையான விசுவாசமான. இன்னைக்கு சபைக்கு வருகிறவர்கள் எவ்வளவு தாமதமா வராங்க. அதனால்தான் அற்புதம் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டு வராங்க. சில பேர்ல ஏன் தான் ஜபத்துக்கு ஆராதனைக்கு சபைக்கு வராங்கன்றது தெரிய மாட்டேங்குது. இல்ல, தாமதம், எல்லாத்துக்கும் தாமதம். இன்றைக்கு ஏன் கர்த்தர் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யவில்லை என்றால் தாமதம் தான். உங்களுடைய தாமதம், ஜபிக்க தாமதம், சபைக்கு வர தாமதம், ஊழியத்துக்கு வர தாமதம், எதுக்கு வேணாலும் ஒரு சாக்கு சொல்றது, இதெல்லாம் உங்களுக்கு தான் தடைய வரும். ஊழியக்காரருக்கு தடை வராது. விசுவாச மக்கள் எவ்வளவா நீங்க ஜெபிக்க தாமதம் பண்றீங்க, அதிகாலை எழுந்திருக்க தாமதம் பண்றீங்க, பைபிள் வாசிக்க தாமதம் பண்றீங்க. எல்லா வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கு, ஆனா பைபிள் வாசிக்க மட்டும் நேரம் இல்லைன்னு சொல்றீங்களே, எப்படி உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும்? இந்த ஜனங்களை பாருங்க, கர்த்தர் போறதுக்கு முன்னாடி இந்த ஜனங்க போய் நிக்கிறாங்க. அதுதான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். ஒரு புது அற்புதம் பெற்றுக்கொள்ளணும்னா சபைக்கு இதுக்கப்புறம் தாமதமா போவாதீங்க. தயவு செய்து பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு மக்களே, தேவ மக்களே, சபைக்கு மட்டும் தாமதமா போயிடாதீங்க. ஜெபம் பண்றதுக்கு தாமதம் பண்ணாதீங்க. பைபிள் வாசிக்க தாமதம் பண்ணாதீங்க. உங்கள் அற்புதம் தாமதமாக போகும். இது வரைக்கும் ஏன் அற்புதம் தாமதமா போகுதுன்னா அதான் பிரச்சனை, அதுதான் காரியம்.